வா வெளியே போயிட்டாரா ஒரு 200 இருந்துட்டாங்க. ஹேண்ட்பேக்ல இருக்கு மேடம். சரி. உங்களுக்கு மட்டும் எப்படிதான் காசு வருதோ தெரியல. ஹலோ. பைக் பெட்ரோல் இல்லாம நிக்கி ஒரு 200 ஜிபி பண்ணி விட. இந்த பண்ணி விட்டுறமா. சரி உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் கேட்கறதுக்குள்ள காசு வந்துட்டே இருக்கிய. மணி எப்படி வருது உனக்கு? நான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன். அடியா, அது ஒரு தலைவலியா இருக்கும். ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்படிலாம் இல்ல, ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா போதும். அது எப்படி? டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். நம்ம இப்போ டுடே டாஸ்க்கு பண்ணுறதுக்கு ட்ரைனிங் டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட், அதில் நாம் எப்போ நம்மளுடைய டாஸ்க்கை பண்ணணும்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இந்த இமேஜை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு டைமும் நம்ம எப்போ டாஸ்க் பண்ண வந்தாலும் இங்கே என்ன இமேஜ் இருக்கோ அதை புதுசாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிருக்கு. நான் மறுபடியும் இன்னொரு தடவை டவுன்லோட் அகைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே ரைட். ஸோ அது என்ன இமேஜ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இதுதான் ரைட். இந்த இமேஜ் தான் புதுசாக கொடுத்து ஒவ்வொரு தடவையுமே வேறு வேறு இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் புதுசாக என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதில் போயிட்டு இந்த இமேஜை யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போஸ்ட் போடும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் பாருங்கள். அந்த டெஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணணும். ரைட், இந்த 4 ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே என்ன ஹேஷ்டேக்ஸ், எத்தனை ஹேஷ்டேக்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை பாருங்கள். ஒரு 4 ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காப்பி பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் போடணும்னு சொல்கிறாங்க. ரைட், அந்த இமேஜ் ரிலேட்டடாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த இமேஜ் ரிலேட்டடாக ஒரு 5 வேர்ட்ஸு நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்கிரிப்ஷனில். ரைட், சரியா? டெஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிவிட்டு அதை விசிபிலிட்டி பப்ளிக்னு வச்சு போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸ்டோரிலாம் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாது, ஸ்டோரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டாக தான் போடணும். ஸோ மோஸ்ட்லி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம எஸ்பி எப்பயுமே ப்ரிப்பேர்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டை 120 டேஸ்க்கு டெலீட் பண்ணவும் கூடாது. அது விசிபிளில் பப்ளிக்கில் விசிபிளில் தான் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அது வரைக்கும் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ரைட், நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணி, ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ரைட், செலக்ட் பண்ணிவிட்டோமா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இந்த கீவேர்ட்ஸை காப்பி பண்ணிக்கிட்டால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடலாம். ரைட், ஸோ இங்கே இந்த இடத்துல தான் இல்லையா நம்ம போஸ்ட் போகிறது, இந்த இடத்துல தான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக்னு இருக்கான்னு பாருங்கள். ஸ்டேட்டஸ் இங்கே என்ன இருக்கணும், பப்ளிக்னு மட்டும்தான் இருக்கணும். ஸோ பப்ளிக்னு செட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 5 வேர்ட்ஸு அந்த இமேஜ் ரிலேட்டடாக போட சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண முடியும். கிளிக் பண்ணி மொபைலில் இருக்கிற அந்த இமேஜ், இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் தான் டவுன்லோட் பண்ண இல்லையா, நிறைய டவுன்லோட் ஆனதுனால இந்த மாதிரி காமிக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் ரைட். ஸோ இந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சோப்பை பற்றின இமேஜ் இல்லையா? ரைட் ரைட், ஒரு சோப்பை பற்றின இமேஜ். பைமோட் அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. பைமோட் அப்ளிகேஷனுக்கான பைமோட் அப்படிங்கிறது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு சோப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த சோப்பை பற்றியே கூட போடலாம். ஓகே, பயோட்டிக்குங்களா? ஸோ அந்த சோப்பு ஓகே, பயோட்டிக் பற்றி நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். ரைட் ரைட்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வாட் எவர். ஸோ அந்த இப்போ நான் இதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த சோப்பை நான் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ எனக்கு பைமோட் அப்ளிகேஷன்ஸ் மேலே ட்ரஸ்டட் இருக்குது, அது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மேலே ட்ரஸ்டட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓன் வேர்ட்ஸ் ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷனை கேட்கும். ஸோ இந்த பேஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க, அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆகிடுச்சா, முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது அப்படியே பப்ளிக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 வேர்ட்ஸ் தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நான் நிறைய டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜில் இருக்கிறது ரிலேட்டடாக பைமோட்டை பற்றி சொல்லலாம், இல்லை அந்த அதில் இருக்கிற பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும். அங்கே இமேஜில் இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே தவிர அது அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும்தான் சொல்லணும் அவசியம் இல்லை. பைமோட் அப்ளிகேஷனை பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஒரு 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ண அந்த ஹேஷ்டேக்ஸ் இங்கே போட்டுட்டு, ஸோ இமேஜை பப்ளிக்கில் வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துடணும். ரைட், போஸ்டிங் இங்கே போஸ்டிங் வந்துட்டுருக்கா, ரைட், ஓகே. ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். நம்ம இப்போ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே போஸ்ட் ஆகிடுச்சு. இந்த குளோப் சிம்பிள் இருந்ததுன்னா அது பப்ளிக்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, after publishing your post, copy the shareable link and take a screenshot of showing your successful published post including task image and your description. சரிங்களா, அந்த இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துருக்கிறதும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த லிங்க், அந்த போஸ்ட்டோட லிங்க், ஷேரபிள் லிங்க் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைட், இங்கே தெரியுது இல்லையா, இப்போ அப்படியே நமக்கு என்ன தெரியுதோ, இந்த இமேஜ் இங்கே கிளியராக தெரியுது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறது கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ நிறைய பேருடைய மொபைலில் அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணுற பட்டன், லாக் பண்ணுற பட்டனும் வால்யூம் அப் பண்ணுற பட்டனும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இல்லைனா டவுன் பண்ணுற பட்டனை சேர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அப்படியும் இல்லையா, ஜஸ்ட்டு இங்கே வாங்க, ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிச்சா, ரைட். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும், ரைட். ஸோ ஷேரபிள் லிங்க்கை ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து கீழே காப்பி லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ரைட், இங்கே இருக்கா. ஸோ காப்பி லிங்க் காப்பி பண்ணிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சுதா. ஸோ டாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டுடே டாஸ்க் பேஜை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கோ டு யுவர் டுடே டாஸ்க் பேஜ், ரைட். ஆட் வெயிட்டிங் பேஜ், உங்களுக்கு வெயிட்டிங் பேஜில் போய்ட்டு ஆட் வெயிட்டிங் பேஜை வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்கும். ஸோ கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய அந்த காப்பி பண்ணிவிட்டு அந்த சோசியல் மீடியா லிங்க்கை அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள், பேமெண்ட் வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சுதா, ரைட். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த அக்கௌண்ட்டில், ரைட். எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை இந்த இடத்துல, எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லை, 0, ரைட். இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் டாஸ்க் பண்ண எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா இங்கே ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமான ஹிஸ்ட்ரி இங்கே ஷோ ஆகும். என்ன பேமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ எம்டியாக தான் இருக்குது இல்லையா, நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம். டுடே டாஸ்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஓகே, ட்ரைனிங் டாஸ்கில் டுடே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இங்கே கோ டுன்னு இருக்குது, இந்த கோ டு டாஸ்க்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே இதுதான் வெயிட்டிங் பேஜ். இங்கே வெயிட்டிங் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோஸ் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், நிறைய ஆட் டிஸ்பிளேவாக மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும், சரியா. ஸோ இங்கே என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 மினிட்ஸ் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணணும், ரைட். இங்கே வெயிட் பண்ணணும். ஸோ இந்த வெயிட்டிங் டைமிங்கில் இங்கே என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தேவைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஸ்ட் கோர்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான கோடுங்க கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஆஃபர் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இமேஜஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும், ரைட். ஸோ இங்கே அதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது 3 மினிட்ஸ். நான் வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ வெயிட்டிங் டைம் முடிஞ்சுது. இங்கே கோ டு டாஸ்க் பேஜ் வந்துருச்சா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸோ என்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம ஃபேஸ்புக் கொடுத்துடலாம். ஸோ ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபேஸ்புக் கொடுத்துருங்க. அடுத்தது
இங்கே நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்ட் கொடுங்க. கீழே வர்றதை செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே சூஸ் ஃபைலில் நாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த போஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லிங்க் இங்கே அந்த இமேஜை இங்கே அப்லோட் பண்ணணும். ரைட், ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஸோ கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டில். ரைட், ஸோ அதை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது சப்மிட். சப்மிட் ஆனதும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாஸ்க் எப்போ அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க்கு 13/5/2025 அன்றைக்கி மறுபடியும் நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகிடுச்சு. கரெக்டாக? ரைட், ஓகே. இப்போ நம்ம ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு நமக்கு பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டாஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். 250 rupees அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு டாஸ்க் கமிஷன் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் இதுக்கான டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நீங்கள் ரெகுலராக கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 minutes 3 minutesக்குள்ளே தாராளமாக நீங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும், மைக்ரோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒர்க்கு தான். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஒர்க்லாம் இல்லை. கீவேர்ட்ஸை காப்பி பண்ண போகிறீங்க, இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க, அங்கே போயிட்டு ஒரு போஸ்ட் போட போகிறீங்க. அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அது ரிலேட்டடாக ஒரு 5 words டைப் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, காப்பி பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது, அது காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ தாராளமாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்க முடியும். இதெல்லாமே தெரியலனாலும் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா. ரைட், ஸோ இப்போ நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கான்னு பார்த்துடலாம். டேஷ்போர்ட் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது எம்டியாக இருந்ததா. ஸோ இங்கே டாஸ்க் வாலெட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் இந்த அமௌண்ட்டில் வாலெட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா இங்கே நான் ஒர்க்கிங் வாலெட்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அங்கே உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. ரைட், ஸோ அந்த வாலெட்டில் யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்லாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். ரைட், அடுத்தது இங்கே அப்ளிகேட் வாலெட்ன்றது மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவீங்க. ஓகே, ஸோ அதுக்கான வாலெட் தான் இந்த அப்ளிகேட் அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்றது. இந்த வாலெட்லேருந்து இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது அப்ளிகேட் வாலெட். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதிலிருந்து மட்டும்தான் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும், வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறது. ஸோ வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அதை 1000 rupees ஏர்ன் பண்ணதும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரெடிட். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே உங்களுக்கு டோட்டல் கிரெடிட் ஷோ ஆகும். இந்த இடத்துல அமௌண்ட் ஷோ ஆகும், எவ்வளோ கிரெடிட் நீங்கள் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் எஸ்பிஓவில் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. நம்ம இப்போ டுடே டாஸ்கில் மைக்ரோ டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.